ரஜினி கேங். ஆமாம், அப்படி ஒரு திரைப்படம் வந்துருக்கு. அது என்னங்க ரஜினி கேங்கு? ஒன்றும் இல்லை, அது ரஜினி கிஷன் என்ற முன்னாள் ஃபைனான்சருடைய புள்ள ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் தனது பேரையே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ரஜினி கேங்குன்னு படத்துக்கு பேர் வைக்கிறதுனால தன்னுடைய பேரையே அவர் போய் கெசட்லேயே மாற்றிருக்கிறார். விஷயத்துக்கு வருவோம். ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான பெரிய மனிதர், வழக்கமாக என்ன அதிகாரத்தில் உள்ள பெரிய மனிதர்னா பிரசிடென்ட் வீட்டு பொண்ணு, அவரே இவர் காதலிக்கிறார். இருவரும் இணைந்து புறவிட்டு ஓடி போடுவாங்க. இவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். அதனால இந்த ஸ்பீக்கர் செட்டு வைக்கிறாரு. இந்த இதெல்லாம் கிராம ஃபோன் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி வைக்கிறாரு. இவனை நம்பி யாரும் பணம் கொடுப்பான்னு ஹீரோ தள்ளிட்டு போயிடறாரு, இல்லை கிளம்பிட்டு போயிடறாரு. இதான் நடந்துச்சு. இது நடந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா, திருமணம் செய்வதற்கு யார் யார் எப்படி உதவி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு கான்செப்ட். ஒரு நாள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், ஹியூமரஸாக கொண்டு போகணுங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, முனிஷ்காந்த் கொண்டு போயிருக்காங்க. முனிஷ்காந்த் தன்னுடைய உடல் மொழிகள், அசைவுகள், நடிப்பு திறமையின் மூலமாக படத்தை முக்கால்வாசி தூக்கி நிறுத்துறாரு. மிச்சம் உள்ளதை இசை பட்டை கிளப்பது. வழக்கமாக இந்த மாதிரி கொண்டு போகிறப்போ அந்த அடித்தடியெல்லாம் முட்டராஜேந்திரன். ஆமாம், அவர் தன்னுடைய பங்குக்கு அமர்த்தப்பட்டாலும் அவருடைய நடிப்பின் மூலமாக சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர். நம்ம முழுமையாக பயன்படுத்தப்படாமல் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த படத்தின் மூலமாக. ஓகேவா? இந்த முனிஷ்காந்த் தான் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தாப்புல கூடல் சுரேஷ், அதாவது கூல் சுரேஷ் அவர் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர். இந்த இடத்துல காமெடி பண்ண போகிறது வந்திருக்கிறார். இருந்தாலும் யாருன்னா இந்த பெண்ணோட தாய்மாமன், அவரை திருமணம் செய்வதற்குள்ளதற்காக ஆசைப்பட்ட மனிதர். அவர் இந்த இளம் தம்பதிகளுக்கு எப்படி இடைஞ்சல் கொடுக்கணும், கொடுத்த இடைஞ்சலை பிறகு எப்படி வித்ரா பண்ணுறதுங்கிறத எல்லாரும் தெரிந்துவது போல் தெரிஞ்சு அவருடைய தனது பங்களிப்பை ஒரு செகண்ட் ஹீரோ லெவலுக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு பார்க்கக்கூடிய, ஏன்னா அவர் இன்னும் அவருடைய கவனத்தை முழுமையாக அந்த வெளியிலேருந்து லூஸ் டாக்கிங் நிறைய அந்த பண்ணிட்டு யாரும் ரசிகர்லாம் பண்ணாமல் நிறைய நடிப்பில் கவனத்தை செலுத்தினார். தமிழ் திரையுலகில் அவர் நீங்காத ஒரு பெரிய இடம் இருக்குங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியும். ஆமாம், படம் நல்லா இருந்தால் படத்தையும் நல்லா செய்திருக்கிறார். இந்த படத்தை தவிர வெளியில் பேசுறதுனால இமேஜ் கெட்டு போகுது, பார்க்கலாம். டைரக்ஷன் எம் ரமேஷ் பாரதி. ஆமாம், இதை நோ லாஜிக்கே, காமெடி மட்டும்தான் வேணும். படத்தை என்டர்டெயின் பண்ணுறது, கேமரா ஆங்கிள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு லாஜிக்கே இல்லாமல் தெளிவாக பண்ணியிருக்கிறார். இதில் என்னாச்சுன்னாக்கா, ஹீரோ ரஜினி கிஷன் உடலையும் ஒரு பெரிய ஃபைனான்சரோட ஏன் ஊருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் நாமத்தை போகிறது வல்லா போட்டு ஓடி போடுறாங்க பொதுவாக வாழ்க்கையில் நிறைய பேர். ஏன்னா ஊருக்கெல்லாம் கொடுத்து பண்ணுறது நம்மளே ஹீரோ பண்ணுமேன்னு செய்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கான்னா அழகாக ஒரு கூட்டாயம். ஏன்னா எத்தனை படத்துக்கு பிரிவு பார்த்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார், எத்தனை படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார், எத்தனை பேங்கிங்கில் பண்ணியிருப்பார். அவருடைய உறவினர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி அதில் சின்னராஜனும் இவங்கெல்லாம் சேர்ந்து ரஜினி கிஷனும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு பொழுதுபோக்கு உள்ள காமெடி முயற்சி செய்யக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த திருமணம் எப்படி நடந்துச்சா இல்லையா, ஹீரோ தானே, ஆட்டோமேட்டிக்காக அது சோகமாக முடிக்கக்கூடாதுன்னா வெற்றிகரம் பண்ணால் என்ன செய்தார்கள் தான் படத்தோட கருத்து கணிப்பும் அதோட பார்க்க வேண்டும். குடும்பத்தோட தியேட்டரில் போய் பார்த்தா எஃபெக்ட் இருக்கும். ஆமாம், போயிட்டு வாங்க. அந்த 5000 ரூபாய் தான் பெருசா. சரி போடவே நான் வரேன். அது அவன் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஹைவேரோட பிரிக்கிறதுல பஞ்சாயத்து போல காரு லாரி அதுக்கு பிறகு ஓடி போயிடலாம். எப்படி ஐடியா? சரி வை, அப்புறமா பேச.